சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினியை குத்தகைக்கு எடுத்த மாதிரி ரஜினி வந்துட்டு கமலஹாசன் அவர்களை குத்தகைக்கு எடுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க இவருக்கான ஃபண்டிங், இவருக்கான வேலைகள் இப்படி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் தாண்டி இப்போ ஒரு எம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க. நாம யாரை எதிர்க்கிறோமோ அந்த எதிர்ப்பை தாண்டி ஒரு இடத்துல நம்ம எதிர்க்கிறோமோ நம்ம ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி அவனோட போய் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்காம ஒரு தள்ளி நிற்போம். அதுதான் வந்துட்டு ஒரு அரசியல் நாகரிகம், அதுதான் வந்துட்டு ஒரு பண்புங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கும்போது, யாரை எதிர்த்து கமலஹாசன் அவர்கள் வந்தாரோ அவங்களுடைய தயாரிப்பிலேயே எல்லாம் நடிக்க வேண்டியது, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது, இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எம்பி சீட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ எம்பிக்கு வந்துட்டு இப்போ டெல்லிக்கு போவார். கமலஹாசன்ஸ் டெபியூ இன் பார்லிமெண்ட்லாம் வந்துட்டு எல்லா ஆர்டிகல்ஸும் பெருமையா போடக்கூடிய ஒரு நிலை. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்போ கமலஹாசன் அவர்களே வந்துட்டு டிஎம்கே வந்து இதே மாதிரி, சார் நீங்க பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் தேராது, ஏன்னா இது வரைக்கும் தேரல, இதுக்கப்புறம் உங்களோட அரசியல் வாழ்க்கை தேராது, எதுக்கு போய் ரொம்ப போட்டு இது மாதிரி ஆகிக்கிட்டு, வாங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு வாங்க, உங்களை இப்படி பேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்படி வந்துட்டு இவங்க ஒரு நெகோசியேஷன் பண்ணி இப்படி 2 பேரையும் 2 விதமான நிறுவனங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த 2 நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் யாரு அப்படின்னா டிஎம்கே.